தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். இன்று நாம் எப்பொழுதும் போல முதலாவது பகுதியில் நம்முடைய தேசத்துக்காகவும் தேவராஜ்யத்தின் காரியங்களுக்காகவும் ஜெபிக்கப் போகிறோம். நம்முடைய சொந்த வாழ்க்கையின் தேவைகளுக்காகவும் ஜெபிக்கப் போகிறோம். இரண்டாம் பகுதியில் நான் உங்களுக்கு உபவாச ஜெபத்தை குறித்த தேவ வார்த்தையை போதிக்கப் போகிறேன். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிக்கலாம். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்ன ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய பலன், உதவி, ஆதரவு எங்களுக்கு உண்டாகட்டும். தாப்பனே, நீர் எங்களை போதித்து வழி நடத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, நீரே சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், உன்னத தேவன். பிதாவே, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன், ஒருவராய் ஞானமுள்ள தேவன். தாப்பனே, ஞானமும் வல்லமையும் உம்முடையது, வெளிச்சம் உம்முடையது. பிதாவே, நீரே ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிற தேவன். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, எங்கள் இந்திய தேசத்துக்காக வருகிறோம். தாப்பனே, எங்களுடைய பிரதம மந்திரி, எங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ், அப்புறம் லீடர்ஸ், கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்க்காக வருகிறோம். அதே போல் எங்கள் மாநிலங்களில் இருக்கிற மாநிலங்கள் மற்றும் பட்டணங்கள், கிராமங்கள், டவுன்ஸில் இருக்கிற லீடர்ஸ், கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், கவர்மெண்ட் சர்வன்ட்ஸுக்காக வருகிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவினால் நிரப்பி அவர்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தலைவர்கள் எங்கள் தேசத்திற்கும் எங்கள் மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மக்களுடைய நன்மையை தேடுகிறவர்களாக இருக்கட்டும். மக்களை நினைக்கிறவர்களாக, மக்களுக்கு இரக்கம் பாராட்டி அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், நீர் நல்லவர், ராஜாக்களின் இருதயம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. தாப்பனே, எங்களுடைய தலைவர்களின் இருதயத்தை நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதைகள், ஞானம், தேவ ராஜ்யத்தின் திட்டங்களுக்கு நேராக வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்களுடைய தலைவர்களுக்கு மற்ற தேசங்களை எப்படி சரியான விதத்தில் கையாளுவது என்ற ஞானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, குறிப்பாக இந்த காலங்களில் அமெரிக்கா மூலமாகவும் பிரசிடென்ட் ட்ரம்ப் மூலமாகவும் இந்த டாரிஃப் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உமக்கு முன்பாக கொண்டு வருகிறோம். ரஷ்யாவுடன் இருக்கிற எங்களுடைய உறவையும் உமக்கு முன்பாக கொண்டு வருகிறோம். தாப்பனே, நீரே உன்னத தேவன். தாப்பனே, நீரே கர்த்தர். பிதாவே, நீரே ராஜாதி ராஜா, ராஜ்யங்களில் ஆளுகை செய்கிற தேவன். தாப்பனே, நீர் எங்களுக்கு உதவ வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் அறிவீர். யார் என்ன பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, சகலத்தையும் நீர் அறிவீர். தாப்பனே, நீர் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய சொல்யூஷன் வெளிப்படட்டும். தாப்பனே, சர்வ வல்லவர் எங்களுக்கு சகாயம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று எழுதியிருக்கிறபடி தாப்பனே, நீர் எங்களுக்கும் எங்கள் தேசத்திற்கும் ஒத்தாசை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த காரியங்களை நீர் தீர்த்து வைக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் எங்கள் சகாயராக, எங்கள் கோட்டையாக, எங்கள் அரணாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, நீர் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் மக்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் நிலத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்கள் தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும். பூரணமான சமாதானம், பூரணமான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தாப்பனே, பாதுகாப்பும் செக்யூரிட்டி உண்டாகட்டும். தாப்பனே, மக்கள் நிம்மதியாக வாழ நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, ஏற்ற காலத்தில் நீர் மழையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். முன்மாறி பின்மாறி மழையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் நிலங்கள், பயிர்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தாப்பனே, உம்முடைய உதவிக்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே, உம்முடைய நல்ல கரம் எங்கள் தலைவர்கள் மீது இருக்கட்டும். அவங்களை ஞானமாக இந்த தேசத்தை வழிநடத்த ஆளுகை செய்ய நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் பெரியவர், ஞானத்தின் ஊற்று. தாப்பனே, நீர் எங்கள் தேசத்திற்கு சகாயம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே,
எங்களுடைய எங்கள் தேசத்தின் பொருளாதாரத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம், பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, பூமியே ஒரு காலத்தில் இல்லை, நீர் பூமியை உருவாக்கினீர். ஒரு காலத்தில் வானங்கள் இல்லை, நீர் வானத்தை உருவாக்கினீர். தாப்பனே, நீர் எங்களுக்கு, எங்கள் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல பிஸ்னஸஸ் எல்லா அளவுகளையும் தாப்பனே, ஸ்மால் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேல், மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸஸ் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கனைசேஷன்ஸ் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்குறோம், உமது கரத்தை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுப்பீர் தாப்பனே. தாப்பனே, இஸ்ரவேலை ஆசீர்வதித்த தேவன் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீர். பிதாவே, நீர் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய இரக்கமும் உம்முடைய காருண்யமும் எங்கள் தேசத்தின் மீது வரட்டும். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் எங்களுடைய விவசாயிகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் விவசாயிகள் செழிக்கட்டும், அவர்களுடைய பயிர்கள்லாம் நல்லா வளரட்டும், நல்ல அறுவடைகள் உண்டாகட்டும். எங்கள் விசுவாசிகளுக்கு லாபம் உண்டாகட்டும், நல்வாழ்வு உண்டாகட்டும். தாப்பனை, எங்கள் விசுவாசிகள் சூசைட்லாம் பண்ணாமல் தாப்பனை சாகாமல் பிழைத்திருக்கட்டும், வாழட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனை, அப்புறம் நம்ம நிலக குரு துருவரசிரந்துருவான் எங்கள் தேசத்தை சுற்றிலும் வடப்பக்கம், கிழக்கு, மேற்கு, தெற்கு எல்லா பக்கங்களிலும் நீர் எங்கள் தேசத்தை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய பாதுகாப்பு எங்கள் தேசத்துக்கு உண்டாகட்டும். கர்த்தர் காக்கவில்லை என்றால் நகரத்தை காவல் காக்கிறவர்கள் விருதாவாய் காவல் காக்கிறார்கள் என்று வாசிக்கிறோமே. தாப்பனே, நீர் எங்கள் தேசத்தை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எல்லா விதமான தீமைகளுக்கும் விலக்கி எங்கள் தேசத்தை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய சத்துருக்களின் கிரியைகளெல்லாம் நீர் முறியடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு விரோதமாக மற்ற தேசங்கள் செய்கிற கிரியைகளை நீர் முறியடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திற்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காமலே போவதாக. தாப்பனே, நீரே தேவன், நீரே உன்னத தேவன், நீரே எல்ஷடாய் சர்வ வல்லவர். தாப்பனே, உம்முடைய பாதுகாப்பு எங்கள் தேசத்திற்கு உண்டாகட்டும். இந்த இயற்கை மூலமாக உண்டாகிற அழிவுகளிலிருந்து நீர் எங்கள் தேசத்தை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இயற்கை சீற்றங்களிலிருந்தெல்லாம் நீர் எங்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் இருந்தெல்லாம் நீர் எங்கள் தேசத்தை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு விரோதமாக நிற்கிற தேசங்களின் கிரியைகளிலிருந்து நீர் எங்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உன்னதர், நீர் நல்லவர். உம்முடைய கரம் எப்போதும் எங்கள் தேசத்தின் மீது நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் தமிழ்நாட்டில் வரப்போகிற அந்த 2026 எலெக்ஷன்ஸுக்காக வருகிறோம். தாப்பனே, உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய இருதயத்தின் சித்தத்தின்படி, தாப்பனே, உமக்கு பயந்த ஞானமுள்ள எங்கள் மக்களுக்கு நன்மை செய்கிற, எங்கள் மக்களுடைய நன்மையை நாடுகிற நல்ல தலைவர்கள் ப்ரோஷலாக்கருந்தனா பிதாவே, உம்முடைய பாதைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல தலைவர்களை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நல்ல சிஎம், நல்ல எம்எல்ஏஸ், நல்ல மினிஸ்டர்ஸ்லாம் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, துன்மார்க்கமான மக்கள் ஆளுகைக்கு வரவிடாமல் நீர் தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் உன்னதர். பிதாவே, எங்கள் மாநிலத்தை நீர் பாதுகாக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களுக்கு நல்ல தலைவர்களை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் மாநிலத்தின் நலனை நீர் விரும்புகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மாநிலத்தின் மீது உம்முடைய இரக்கமும் உம்முடைய காருண்யமும் கடந்து வரட்டும். தாப்பனே, இந்த மாநிலம் உம்முடைய கரத்தில் இருக்கிற ஒரு பலமுள்ள ஆயுதம். இந்த மாநிலத்தில் உம்முடைய சமாதானம், உம்முடைய ஞானம், உம்முடைய பாதுகாப்பு வெளிப்படட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். பிதாவை, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவை, அமெரிக்க தேசத்துக்காக வருகிறோம், அவங்களோட பிரசிடெண்ட்டுக்காக வருகிறோம். தாப்பனே, பிரசிடெண்ட் ட்ரம்ப் நீங்கள் பாதுகாத்து சரியான வழியிலே வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலையிலையும் அந்த சித்தத்திலையும் கவனமாக இருந்து அதை முழுமையாக நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இடது பக்கம் வலது பக்கம் திரும்பாமல், தேவையில்லாத பிரச்சனைகளில் தாப்பனை இன்வால்வ் ஆகாமல்,
அனாவசியமான காரியங்களிலே தாப்பன தேவையில்லாமல் நுழையாமல் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றுவதில் கவனமாக இருக்கும்படி நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். துன்மார்க்கமான ஆலோசனைகள்லாம் அவமாக்கி போடுங்க. நல்ல ஆலோசனைகள் தாப்பனே, உம்முடைய ஆலோசனைகள் அவருக்கு கொடுக்கப்படட்டும். உம்முடைய ஆலோசனைகள் அவருக்கு வெளிப்படட்டும். உம்முடைய கரம் அவர் மீது இருந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்தியாவோடு கூட இருக்கிற இந்த பிரச்சனைகளை நீர் தீர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் அவருடைய இருதயத்தில் இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, இந்த ரஷ்யா யுக்ரைனுக்கு மத்தியில் நடக்கிற அந்த யுத்தத்தை குறித்த ஞானத்தை தேசத்தின் தலைவர்களுக்கு நீர் வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படட்டும். இந்த காரியங்களில் சரியான ஒரு தீர்வு வெளிப்படட்டும். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், ஒருவராய் ஞானமுள்ளவர், உன்னத தேவன் தாப்பனை, நீங்கள் மட்டும்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். பிதாவை உம்முடைய உதவி வெளிப்படட்டும். உம்முடைய ஞானம் வெளிப்படட்டும். எல்லா மகிமையும் உமக்கே கொடுக்கப்படட்டும். தாப்பனை நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Hallelujah to Jesus. Hallelujah to Jesus. Praise you, Father. Praise you, Jesus. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவை உம்மை துதிக்கிறோம். தாப்பனை, இஸ்ரவேல் தேசத்துக்காக வருகிறோம். தாப்பனை, இஸ்ரவேல் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவு உண்டாகட்டும், உம்முடைய செழிப்பு, உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். இஸ்ரவேல் தேசம் பலப்படட்டும், கட்டப்படட்டும், வளர்க்கப்படட்டும். தாப்பனை, இஸ்ரவேல் தேசத்தின் மீது உம்முடைய நல்ல கரம் தங்கட்டும். தாப்பனை, உலகம் எங்கும் இருக்கிற யூத மக்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய சத்துருக்கள் கையிலிருந்தும் அவருக்கு விரோதமாக எழும்புகிறவர் கையிலிருந்தும் நீர் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் அவர்களுக்கு உண்டான யாவற்றையும் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, இஸ்ரவேல் தேசத்தின் மீது உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய ஜனம் வாழட்டும், உம்முடைய ஜனம் செழிக்கட்டும். தாப்பனை, நீர் இரத்த உடன்படிக்கை பண்ணி கொடுத்த அந்த தேசம், நீர் ஆணையிட்டு கொடுத்த தேசம் இஸ்ரவேலுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கட்டும். வேற யாரும் அதை எடுத்துக்கொள்வதற்கு அதிகாரம் கிடையாது. எந்த யுனைடெட் நேஷன்ஸாக இருக்கட்டும், எந்த அரசாங்கங்களாக இருக்கட்டும், எந்த தேசங்களாக இருக்கட்டும், ஒருவருக்கும் அதை பிரித்து போடுவதற்கான அதிகாரம் கிடையாது. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நீர் கொடுத்த தேசம். தாப்பனை, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். உம்முடைய பலன் வெளிப்படட்டும். உம்முடைய கரம் வெளிப்படட்டும். இஸ்ரவேலுக்கு நீர் கொடுத்த தேசம் இஸ்ரவேலுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கட்டும். தாப்பனை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். சர்வ வல்லவர், எங்கள் சார்பாக யுத்தம் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Hallelujah to Jesus. Glory be to God. Blessed be your holy name. தாப்பனை, குறிப்பாக உம்முடைய கிறிஸ்துவ ஜனங்களுக்காக வருகிறோம். இஸ்ரவேலை குறித்த சரியான வெளிச்சத்தையும் அறிவியும் ஞானத்தையும் கிறிஸ்துவ ஜனங்களுக்கு நீர் வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கண்மூடித்தனமாக அறியாமையில் கிறிஸ்தவர்கள் செயல்படாமல் தாப்பன, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில், உம்முடைய ஞானத்தில் இஸ்ரவேலை குறித்து யோசிக்க, சிந்திக்க நீர் உதவி செய்ய வேண்டுமா, செயல்பட நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் உன்னதர். பிதாவை, எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வருகிறேன். பிதாவை, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, உம்முடைய குணமாக்கும் வல்லமை வெளிப்படட்டும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை வெளிப்படட்டும். தாப்பனை, எல்லா விதமான நோய்கள், வலிகள், வேதனைகளை விரட்டி அடிக்கட்டும். தாப்பனை, இன்னும் டிடெக்ட் பண்ணப்படாத வியாதிகள் கூட தாப்பனை குணமடையட்டும். தாப்பனை, உம்முடைய மக்கள் ஆரோக்கியமாக வாழட்டும், நீடித்த நாட்கள் வாழட்டும், திருப்தியாய் வாழட்டும், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றட்டும். உம்முடைய ஜனம் ஆரோக்கியத்திற்கு சாட்சிகளாக இந்த பூமியில் இருக்கட்டும். தாப்பனை, நீர் பெரியவர், நீர் உன்னதர், நீர் மாறாதவர். இன்றும் எங்கள் யெகோவா ராஃபாவாக இருக்கிறீர். இன்றும் சர்வ வல்லவராக இருக்கிறீர். உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை. தாப்பனை, நீர் இந்த மக்களை குணமாக்குகிறபடியால் ஸ்தோத்திரம். வலிகள் நீங்குகிறபடியால் ஸ்தோத்திரம். வேதனைகள் நீங்குகிறபடியால் ஸ்தோத்திரம். பலவீனங்கள் மறைகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, நீர் மகிமையாக வெளிப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனை,
ஆப்ரூன் மெனஹ குரு நந்துருவா. தலைவலிகள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போவதாக. நர்வஸ் பிரேக் டவுன்ஸ் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போவதாக. டிப்ரெஷன் இயேசுவின் நாமத்தினால் ஒளிந்து போவதாக. தாப்பனே உம்முடைய மக்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். மனதிலே சமாதானம், மனதிலே ஆறுதல், இருதயத்திலே ஆறுதல் உண்டாகட்டும். உம்முடைய சமாதானம் அவருடைய இருதயத்தையும் மனதையும் பாதுகாக்கட்டும். தாப்பனே நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவிகள் அவர்களை கலங்க பண்ணுகிற, இந்த டிப்ரெஷனுக்குள் கட்டி போடுகிற அந்த பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் விலகிப்போ. எப்ரூன் நம்மனால ஹொக்கரோத்ரா எப்ரூன் ஷரனல ஹங்கரோத்ரா தீனமன எப்ரூன் ஷினந்த்ரேரஷந்திரா த ஆப்ரூன் நம்மனால ஹங்கரோத்ரோரஷே. பிதாவை இப்போதே விடுதலை உண்டாகிறபடியால் ஸ்தோத்திரம். இப்போதே சமாதானம் வெளிப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம். இப்பொழுதே ஆறுதல் உண்டாகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே இந்த மக்களுடைய பொருளாதார தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை ஆராதிக்கிறோம். தாப்பனே நீர் தேவைகளை சந்திக்கிறீர், இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்கிறீர். தாப்பனே உம்முடைய நன்மையால் இந்த மக்களுடைய வாழ்வை திருப்தியாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். நன்மையால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். இது நன்மையின் காலம். நன்மைகள் தொடர்ந்து வெளிப்படட்டும், ஒவ்வொரு நாளும் வெளிப்படட்டும். நன்மைகளை எதிர்பார்க்க இந்த ஜனத்திற்கு கற்றுக் கொடுங்கள். நன்மையை விரும்ப கற்றுக் கொடுங்கள். பிதாவே நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உம்முடைய நன்மையால் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பன கடன் பிரச்சனைகள் மாறட்டும். கடன் பிரச்சனைகள் குறைந்து ஒன்றுமில்லாமல் போகட்டும். முற்றுமாய் ஒரு விடுதலை உண்டாகட்டும். பலமான விடுதலை உண்டாகட்டும். பணத்தின் காரியங்களும் உம்முடைய அற்புதங்கள் நடைபெறட்டும். பெருக்கத்தின் அற்புதங்கள் நடைபெறட்டும். தாப்பனை இந்த மக்கள் விடுதலையோடு வாழ உதவி செய்யுங்க. விடுதலையோடு உம்மை சேவிக்க உதவி செய்யுங்க. பணத்தை குறித்த கவலை இல்லாமல் தாப்பனை தேவ சித்தத்தையும் தேட, தேவ ராஜ்யத்தை தேட நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனை இந்த மக்கள் செழிக்கட்டும். இந்த மக்களுடைய வாழ்வில் நிரம்பி வழிகிற அனுபவங்கள் உண்டாகட்டும். சாப்பிட்டு திருப்தியடைந்து மிச்சமெடுக்க நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்ரூன் நம்ம நில ஹெக்கரோத்துருவா எப்ரோ ஷெலாந்துருவா எப்ரூன் நந்துருவா எப்ரோ ஷரின் எந்தின. அவை பணத்தின் காரியங்கள் உம்முடைய தயவு வெளிப்படட்டும். வெல்த் டிரான்ஸ்ஃபர்ஸ் நடைபெறட்டும். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். பிதாவே இந்த மக்களை நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. பிதாவை இவர்கள் மீதும் இவர்கள் குடும்பத்தார் மீதும் இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். இவருடைய வருமானம், வேலை, தொழில், ஊழியங்கள், இவருடைய ஐஸ்வர்யம், இவர்களுக்கு உண்டான சம்பத்து, வெல்த் அண்ட் ரிச்சஸ் மீது உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். தாப்பனை நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். ஹalleluya to Jesus. உன்னதர் சர்வ வல்லவர் இவர்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே இவர்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகட்டும். இயேசுவின் நாமத்தினால இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் அவமாகி போவதாக. தாப்பனே உம்முடைய மக்கள் பாதுகாப்பாய் வாழட்டும், சமாதானத்தோடு வாழட்டும். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். பிதாவே நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியா ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தாப்பனை நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை நீர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை ஜெபிக்க, பரிந்துரை செய்ய, ஜாமக்காரராக செயல்பட நீர் எங்களுக்கு போதித்து கற்றுக் கொடுத்து உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை உம்மோடு கூட உறவாட, உம்மோடு கூட ஐக்கியப்பட, உம்மோடு ஒரு பலமுள்ள நெருக்கமான உறவை வளர்த்து கொள்ள நீர் எங்களுக்கு போதித்து கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை மக்களுடைய ஜெப வாழ்க்கையை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஊழியங்களும் சபைகளும் ஜெப வீடுகளாக மாறட்டும். குடும்ப ஜெபங்கள் தாப்பனை இக்னைட் பண்ணப்படட்டும். மறுபடியும் அது பலப்படட்டும், உறுதி செய்யப்படட்டும். கிறிஸ்துவ வீடுகளில் ஜபங்கள் எழுப்பட்டும். தனிப்பட்ட விதத்திலும் சரி, குடும்ப ஜபங்களும் சரி பலப்படட்டும், உறுதி செய்யப்படட்டும், தொடர்ந்து நடைபெறட்டும். ஹalleluya, ஹalleluya to Jesus, ஹalleluya to Jesus. ஒரு பெரிய ஜப எழுப்புதலை நீர் உண்டாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர். நம்முடைய கர்த்தர் நமக்கு மகா பெரிய காரியங்களை செய்கிறார். இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறாரு. இன்னும் அதிகமாக நமக்கு செய்ய விரும்புகிறார். அதனால் எப்போதுமே கர்த்தரை நோக்கி ஒரு எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு நாம் வாழ வேண்டும். கர்த்தர் எனக்கு நன்மைகளை செய்ய போகிறார். இன்று எனக்கு நன்மையை செய்வார். இன்று கர்த்தருடைய கரம் என் வாழ்வில் வெளிப்படும். இன்று கர்த்தருடைய தயவு எனக்கு வெளிப்படும். இன்று கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் வாழ்வில் வெளிப்படும். இன்று கர்த்தருடைய கிருபையும் ஞானமும் என் வாழ்வில் வெளிப்படும். ரைட்? அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு உற்சாகத்தோடு நாம் வாழ வேண்டும். கர்த்தரை நாம் உற்சாகமாக சேவிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ரைட்? கர்த்தரை ஏதோ இந்த துக்கத்தோட, ரைட், அழுது கொண்டே, ரைட், ஒரு விதமாக இந்த மோர்னிங்னு சொல்லுவாங்க, ரைட், ஒரு துக்கத்தோடே சேவிக்கணும்னு கர்த்தர் விரும்புறதில்ல. தன்னுடைய ஜனங்கள் சந்தோஷமாக, ரைட், ஒரு விருப்பத்தோட தன்னை சேவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தருக்குள்ளே எப்போதும் களி கூறுவதில் கவனமாக இருங்க. எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பதில் கவனமாக இருங்க. உங்கள் சமாதானத்தை எந்த காரியமும் குலைக்க விடாதீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அது கர்த்தர் கையில் கொடுங்க. கர்த்தரை நம்புங்க, அவர் உதவி செய்வார். நீங்கள் சமாதானத்தோடு இருங்க, நீங்கள் சந்தோஷத்தோடு இருங்க. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கு விருப்பம். உங்கள் பிரச்சனையெல்லாம் கர்த்தர் தீர்த்து வச்சுக்குவார். அந்த கவலைப்படுகிற அந்த சோதனை வரும்போது, துக்கம் அப்படியே நுழைய முயற்சிக்கும் போது, அதை வரவேற்று அப்படியே பக்கத்தில் உட்கார வச்சு இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு ஒரு 10 நாள் அப்படியே கண்டினியூ பண்ணாதீங்க. அது பேர் என்ன பண்ணணும், அந்த துயரம், அந்த துக்கம், அந்த கவலை, பாரம் இதெல்லாம் வரும்போது அவைகளை அப்படியே தூக்கி கர்த்தர் கையில் கொடுத்துடும். கர்த்தாவே இதை உங்கள் கையில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. நான் சமாதானமாக இருக்க போகிறேன், நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன், கர்த்தருக்குள்ளே நாங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறேன். இந்த உலகத்தை ஆண்டவராக இயேசு எனக்காக மேற்கொண்டார். இந்த காரியங்கள் மீது எனக்கு ஜெயத்தை நீங்கள் கொடுப்பீங்க. நான் நல்லா இருக்க போகிறேன். நான் உம்மை சேவிக்க போகிறேன். உம்முடைய சித்தத்தை செய்கிறதுல கவனமாக இருக்க போகிறேன். உம்மை தேட போகிறேன். உமக்கு கீழ்ப்படிய போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கவனத்தெல்லாம் கர்த்தர் மேலே வைக்கிறோம். கவனத்தை பிரச்சனை மேலே என்றைக்குமே வைக்காதீங்க. அதை தூக்கி கர்த்தர் கையில் கொடுத்துருங்க, அவர் பார்த்துக்கிட்டும். அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். நம்ம கவனம் நோக்கம்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுவதிலும் அவருடைய நீதியை தேடுவதிலும் இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை செய்வதில் இருக்கணும். அதில் தான் நம்ம ஃபோக்கஸ் போகணும். ஹல்லேலூயா. நீங்கள் சமாதானமாக சந்தோஷத்தோடு செயல்படும் போது தான், ரைட், உங்களால் தொடர்ந்து அப்படி கர்த்தருடைய ஊழியத்தை அப்படி நல்லா பார்க்க முடியும். இல்லை கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். கர்த்தருக்காக வாழ முடியும். இந்த தேவனால் உண்டாகிற இந்த சந்தோஷம்தான் நம்முடைய பலனாக இருக்கிறது என்று வேதம் போதிக்குது. ரைட்? சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம் ஒரு வல்லமையான சக்திகள். ரைட்? நம்ம அதை வெறும் எமோஷன் நினைக்கிறோம். ஆனால் அது வெறும் எமோஷன் கிடையாது, வல்லமையான சக்திகள். பாரு, சமாதானம் பிசாசுடைய அலைக்கழிப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கும். அவனுடைய திட்டங்கள்லேருந்து உங்களை பாதுகாக்கும். உங்கள் மனதையும் உங்கள் இருதயத்தையும் பாதுகாக்கும். ரைட்? சந்தோஷம் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு மனுஷனை ஒன்றும் செய்ய முடியாது. பாரு, என் கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் பார்த்துக்குவார், நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிற ஒரு மனுஷனை பிசாசால ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, பல வாரங்களாக நாம் உபவாச ஜெபத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். போன மெசேஜில் உபவாசித்து பட்டணத்துக்காக ஜெபிப்பதை குறித்து பார்த்தோம். ரைட்? இன்றைக்கும் தொடர்ந்து உபவாச ஜெபத்தை குறித்து தியானிக்க போகிறோம். முதலாவது மத்தேயுவுக்கு போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் நம்முடைய டெக்ஸ்ட்டை வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 6:16. ஹல்லேலூயா. நீங்கள் உபவாசிக்கும்போது மாயக்காரரைப் போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாடப்பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நீயோ உபவாசிக்கும்போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆண்டவராக இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் உபவாசித்தார். உபவாசத்தை குறித்து அவர் போதித்தார். ஆண்டவராக இயேசுவின் அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் உபவாசத்தை கைப்பற்றினார்கள். அதே மாதிரி நம்ம பழைய ஏற்பாட்டை கவனித்தோம்னா தேவ ஜனமெல்லாம் உபவாசத்தை செய்கிறவர்களாக இருந்தார்கள். கர்த்தரே உபவாசத்தை பலமுறை வேதாகமத்திலே போதிக்கிறார். அதனால் உபவாசம் என்பது கிறிஸ்துவ வழிமுறை என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். உபவாசம் என்பது ஏதோ ஒரு சூப்பர் பரிசுத்தவான்களுக்கும் ஜப வீரர்களுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் மட்டும் கிடையாது. எல்லா கிறிஸ்தவனும் உபவாசிக்க வேண்டும். இங்கே 16ஆம் வசனத்தை கவனிங்க. வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் உபவாசிக்கும் போது இங்கே உபவாசிச்சிங்கன்னான்னு கூட கர்த்தர் கேட்கல. நீ உபவாசிக்கும் போதுனே சொல்கிறார். ஹல்லேலூயா. எதிர்பார்க்கிறார் நீங்கள் உபவாசிக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு சரியான விதத்தில் எப்படி உபவாசிக்கணுன்றதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் உபவாசத்திற்கான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் விரும்புகிறார். அப்போ பாருங்கள், கர்த்தர் தன்னுடைய வாழ்வில் உபவாசத்தை கடைபிடித்தவர், உபவாசம் செய்தவர், உபவாசத்தை போதிக்கிறவராகவும் இருந்தார். அது மட்டுமல்ல, நாம் சரியான விதத்தில் எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் உபவாசத்திற்கான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ கர்த்தர் அந்த காரியங்களை ரொம்ப வெளிப்படையாக ஸ்ட்ராங்காக போதிச்சிருக்கிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரம், மத்தேயு 9:14 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். கவனிங்க, யோவான் நம்மளுக்கு நல்லா தெரியும். தேவனால் பயன்படுத்தப்பட்ட மாபெரும் பாத்திரம். ஆண்டவராக இயேசுவை சொல்கிறாரு, பெண்கள் மூலமாக பிறந்தவர்களை இவர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்கிறார். அது எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா? அவருடைய ஊழியமும் பார்க்குறோம், மகா வல்லமையுள்ள ஊழியம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய சீஷர்களுக்கு உபவாசிக்க சொல்லிக் கொடுக்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பரிசேர் பாருங்கள், நம்ம பரிசேர்னால் எல்லாருமே கெட்டவங்கன்னு சில சமயம் நினச்சிடறோம். ஆனால் பரிசேரோட அந்த ஃபார்மேஷனுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தேவ வார்த்தையை அந்த இஸ்ரவேல் சமுதாயத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக கொண்டு வர்றதுக்காக அவங்க அந்த ஒரு குரூப்பு நிறுவப்பட்டது. அவங்களோட வேலை என்னென்னா, அந்த தேவ வார்த்தையை மக்களுடைய வாழ்க்கையிலையும் சமுதாயத்திலையும் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளேயும் கொண்டு வரணும். அதை நல்லா கொண்டு வந்தாங்க அவங்க. ஹல்லேலூயா. பிற்காலத்தில் ஒரு சிலர் வழி விலகி போயிடுறாங்க, ஒரு சிலர் தவறான காரியங்களை செய்கிறாங்க. அது எல்லா காரியத்திலுமே நடக்குது இல்லையா? ஆனால் அவங்களுடைய நோக்கம் they were meant for the good of the nation. அந்த தேசத்து நலனுக்காக அவங்க ஏற்படுத்தப்பட்டாங்க. அவங்க நிறைய நன்மைகள்லாம் செஞ்சாங்க. அந்த தேசத்தில் தேவனுடைய வார்த்தை பெருகுவதற்கும், அந்த வார்த்தை கலாச்சாரமாக மாறுவதற்கும், அந்த வார்த்தையின் போதனை மக்களை போய் சென்றடைவதற்கும் அவங்க பயன்படுத்தப்பட்டாங்க. அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அங்கே பழைய ஏற்பாட்டு யூதர்கள் மத்தியில் இருக்கிறதுலே ரொம்ப கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப கிரமமாக கடைப்பிடிச்ச குரூப் எது அப்படின்னு கேட்டோம்னா அது பரிசேயர்கள். ஹல்லேலூயா. அப்போ அவங்கள பார்க்குறோம், அவங்களும் உபவாசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னபடி பழைய ஏற்பாடும் உபவாசத்தை போதிக்கிறது, புதிய ஏற்பாடும் போதிக்குது. ஏன்? ஒரே தேவன் தான் இல்லையா? பழைய ஏற்பாட்டு தேவன் தான், புதிய ஏற்பாட்டு தேவன். வேறு தேவன்லாம் கிடையாது. அதே தேவன் தான் ஆரம்பத்திலேருந்தே தன்னுடைய ஜனத்துக்கு உபவாசத்தை போதிக்கிறவராக இருக்கிறார். அப்போது இவங்க கேட்குறாங்க, இயேசு கூட இருந்த சீஷர்கள் இயேசு அவங்க கூட இருக்கும்போது உபவாசிக்காமல் இருந்தாங்க, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. அப்போ இயேசு ஒரு குறிப்பான காரணத்தை சொல்கிறாரு, அதை வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 15ஆம் வசனம். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஹல்லேலூயா.
இயேசு அவங்க கூட சரீரத்தில் இருக்கும்போது அவங்க வந்து உபவாசிக்காமல் இருந்தாங்க. அப்போ அதுக்கான அவசியம் இல்லாமல் இருந்தது. ஏன்னா இயேசு கூடயே இருந்தார் சரீரத்தில். ஹல்லேலூயா. இன்றைக்கி இயேசு நம்ம கூட சரீரத்தில் இல்லை. ரைட். ஹல்லேலூயா. ஒரு இயேசு கூட இருந்ததுனால அவங்க உபவாசிக்கலன்றதா, இயேசு நமக்குள்ளேயும் இருக்கிறதுனால நம்ம உபவாசிக்க வேண்டாம்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் கரெக்டு கிடையாது. இவங்க எல்லாம் அப்போஸ்தலர்கள் இல்லையா? ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ளேயும் தான் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவங்களும் உபவாசிக்கலையா? ஏசப்பா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம். ஹல்லேலூயா. கவனமாக இருக்கணும் அதிலெல்லாம். அப்போ பாருங்கள், இயேசு சரீரத்தில் அவர்களோடு கூட இருக்கும்போது அவங்க வந்து உபவாசிக்கலை. ஆனால் ஏசப்பாவே சொல்கிறாரு, நான் அவர்களை விட்டு, மணவாளன்றது இயேசு, இயேசு அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. அப்போது இந்த உபவாசம்ன்றது கிறிஸ்துவ வழிமுறை. கிறிஸ்தவர்கள் உபவாசிக்க வேண்டும். வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது உபவாசம் பண்ணுங்கள். ரைட். உங்களுக்கு உபவாசித்து பழக்கம் இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த காலையில் ஒரு நேரம் சாப்பாட்டையாவது விலக்கி வச்சு ரைட் உபவாசம் பண்ணுங்கள். நல்லது. ஹல்லேலூயா. செய்யணும். அதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நான்லாம் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து கர்த்தர் எனக்கு இந்த உபவாசத்துலலாம் வழி நடத்தினார். அது செய்கிற பழக்கம் எனக்கு உண்டு. வேலை செய்கிற காலங்களில் கூட எனக்கு என்னோடய ஆஃப் டேஸில் ஒரு நாள் வந்து உபவாசம் பண்ணுவேன். ரைட். உபவாசம் பண்ணி கர்த்தரை தேடுவேன். அப்போ அந்த நேரங்கள்லாம் ரொம்ப விலையேறப்பெற்ற நேரங்கள் பாருங்கள். சில சமயம் நம்ம வந்து நேரத்தை வீணடிச்சிடுறோம். நேரத்தை விலையேறப்பெற்றதை நம்ம பார்க்குறதில்ல. அந்த நேரங்களெல்லாம் கர்த்தர் எனக்கு செய்த காரியங்கள், எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்கள், எனக்கு போதித்த காரியங்கள், இதெல்லாம் ரொம்ப விலையேறப்பெற்றவை. கர்த்தரோட பார்வையில் அதெல்லாம் அருமையானதாக இருக்குது. என் பிள்ளை என்னை தேடுறதுக்கு சாப்பாட்டை ஒதுக்கி வச்சு, நேரத்தை ஒதுக்கி வச்சு, தன்னுடைய இளைப்பாறுதல் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன தேடுறான், ரைட், அப்படின்றத கர்த்தருக்கு ரொம்ப விலையேறப்பெற்றது பாருங்கள். இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ரைட். அப்போது நம்ம அந்த அப்படிலாம் செய்யும்போது அது கர்த்தரை பிரியப்படுத்துது. என் வாழ்க்கையில் அந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் பாருங்கள், இப்போ மட்டும் சொல்ல, நான் குறிப்பாக அந்த வேலை பார்க்குற அந்த காலங்களில் நினச்சி பார்க்குறேன். அந்த காலங்களில் பார்த்திங்கன்னா அப்போது கர்த்தர் எனக்குள்ளே விதைச்சதெல்லாம் பிற்காலத்தில் நான் ஊழியம் ஆரம்பிக்கும்போது, குடும்பத்தை ஆரம்பிக்கும் போதெல்லாம் எனக்கு எவ்வளோ உதவியாக இருந்துச்சு தெரியுமா? ரைட். அந்த பழக்கம், கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொண்ட அந்த ஞானம், கர்த்தரால் உண்டான அந்த பலன், அந்த கிருபை, ரைட், இதெல்லாம் வாழ்க்கையை கட்டும், வாழ்க்கையை பலப்படுத்தும். எதிர்காலத்தில் நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு உதவி செய்யும். பாருங்கள், கர்த்தர் நமக்கு திட்டம் போட்டு வச்சுருக்கிறாரு. ஆனால் அந்த தெரிந்து கொள்ளுதல் வந்து நம்முடைய பொறுப்பு இல்லையா? அந்த சரியான தெரிந்து கொள்ளுதலை செய்வதற்கெல்லாம் உதவி செய்யும். கர்த்தருடைய வழிநடத்துதல், ஞானம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும். அதனால் அதை நம்ம வந்து இறுக பற்றி கொள்வது நல்லது. இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நம்ம ஈடுபடணும். ரைட். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதெல்லாம் செய்யணும். புரியுதா? ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு நாளை ஒதுக்கலாம். ஆவியானவர்ட்ட கேளுங்க, கர்த்தாவே நான் என்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கட்டும், எவ்வளோ நேரம் இருக்கட்டும், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்றைக்கி நான் ஒரு குறிப்பான காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மார்க் 9ஆம் அதிகாரத்துக்கு போவோம். மார்க் 9ஆம் அதிகாரம். இங்கே வந்து ஒரு அருமையான காரியம் போதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்குறோம், ஆண்டவராக இயேசு மறுரூப மலைக்கு 3 சீஷர்களை கூட்டிகிட்டு போகிறாரு இல்லையா? பேதுரு, யோவான் மற்றும் யாக்கோபு. இவங்க 3 பேர் முன்பாக கர்த்தர் வந்து மறுரூபப்படுகிறார், தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். எலியாவும் மோசையும் வந்து இயேசுவோடு கூட பேசுகிறாங்க. அவருடைய பாடுகள், மரணத்தை குறித்து இயேசுவோடு கூட பேசுகிறாங்க. அப்புறம் பேசிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. அதன் மத்தியில் கர்த்தர் வந்து பாருங்கள், பிதாவாகிய தேவன் மேகங்களுக்கு நடுவே சீஷர்களுக்கு வெளிப்பட்டு அவங்களோட கூட பேசுகிறாரு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருடைய சத்தத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து கட்டளை கொடுக்குறாரு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ரைட். அது முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், கர்த்தர் கீழே இறங்கி வர்றாரு. அதாவது கர்த்தரும் சீஷர்களும் கீழே இறங்கி வராங்க. அப்படி கீழே இறங்கி வரும்போது அங்கே ஒரே சலசலப்பு. என்னென்னு பார்த்தோம்னா, பரிசேயர், இந்த வேதபாரகர், இவங்களாம் சீஷர்களோட என்னமோ சண்டை போட்டுட்ருக்குறாங்க. ஒரு பெரிய கூட்டம் வேறு அங்கே இருக்குது. ஆனால் இயேசு இறங்கி வர்றதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் இயேசுவை நோக்கி ஓடி வர்றாங்க. ரைட். அப்போ ஏசப்பா கேட்குறாரு,
16ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிப்போம். மார்க்கு 9:16ஆம் வசனத்திலிருந்து. அவர் வேத பாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோட எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். கவனிங்க, இந்த சீஷர்களை குறித்த பேக்ரவுண்ட் நம்ம பார்க்கணும். இது ஒன்றும் அவங்களோட ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் கிடையாது பிசாசை விரட்டுறதுக்கு. இவங்க பிசாசை விரட்டுவதற்கான அதிகாரத்தை கர்த்தர் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறார். நீங்கள் சுவிசேஷங்களை படித்து பார்த்தீங்கன்னா, முதல்ல கர்த்தர், இப்போ உதாரணத்துக்கு லூக்கா 9ஆம் அதிகாரம் போங்க, இங்கே கையை வச்சுக்கோங்க. மார்க்கு 9. இப்போ லூக்கா 9க்கு போங்க. முதல் வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும், சொல்லுங்கள், சகல பிசாசுகளையும், 1-2 பிசாசு இல்லை குட்டி பிசாசுகளை மட்டும் இல்லை ஓரளவுக்கு குட்டி பிசாசு, அப்புறம் கொஞ்சம் நடுத்தரமான பிசாசுகள், இவங்களை மட்டும் இல்லை. கர்த்தர் ஒன்று அவங்கள்ட்ட, இந்த பார்ப்பா, இந்த லோ லெவல் டீமன்ஸ் எல்லாம் நீங்களே விரட்டுங்க, ரைட், இந்த ஆவரேஜாக இருக்கிறது கூட நீங்களே விரட்டிங்க. ஏதாவது இந்த பெரிய அளவு பிசாஸ்லாம் வந்தால் என்கிட்ட கூட்டுவாங்க, அப்படிலாம் சொல்லலை கர்த்தர், ரைட். கர்த்தர் என்ன சொன்னார், என்ன கொடுக்குறாரு? சகல பிசாசுகளையும் துரத்தவும், சொல்லுங்கள், சகல பிசாசுகளையும் துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து, ரைட். அப்போ பாருங்கள், எல்லா வியாதிகளை குணமாக்கவும் எல்லா பிசாசுகளை துரத்தவும் கர்த்தர் அவர்களுக்கு வல்லமையையும் கொடுத்தாரு, அதிகாரத்தையும் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். லூக்கா 10ஆம் அதிகாரத்துக்கு போங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த சீஷர்கள்லாம் ஏசப்பாட்ட பேசுகிறாங்க, ரைட். அப்போ 17ஆம் வசனத்தை பாருங்கள். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள், ரைட். அப்போ பாருங்கள், அவங்க பிசாசெல்லாம் விரட்டி இருக்கிறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக விரட்டி இருக்கிறாங்க, பலமுறை விரட்டி இருக்கிறாங்க, 1-2 தடவைலாம் இல்லை. ஒரு சில இடங்களெல்லாம் மெனி டீமன்ஸ் அப்படின்னே பைபிளில் போட்டிருக்குது, ரைட். அப்போது நம்ம இதை இந்த சீஷர்கள் இவங்களால் இதெல்லாம் செய்யவே முடியல, இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. இவங்க ஆல்ரெடி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்கிறாங்க, ரைட். பிசாசுகளை வெற்றிகரமாக துரத்திருக்கிறாங்க, பல முறை துரத்திருக்கிறாங்க, ரைட். பல வியாதியஸ்தர்களுக்கு அவங்க கைகளை வைத்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒன்றும் இவங்களுக்கு புதுசு கிடையாது. ஆனால் இந்த முறை, சொல்லுங்கள், இந்த முறை இந்த குறிப்பிட்ட காரியத்தில் அவங்களால இந்த பிசாசை விரட்ட முடியல, ரைட். ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, அது வரைக்கும் செஞ்ச காரியங்களை அதே மாதிரி மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் முடியலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கணும். இந்த பிசாசுடைய சுபாவத்தையும் கொஞ்சம் கவனிங்க, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படிப்பட்ட பிசாசுனால், கொஞ்சம் அவுட்வர்டாக, வெளிப்பிரகாரமாக நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு வகையான பிசாசு. சில சமயம் பிசாசுகள்லாம் ஒரு சிலருக்குலாம் பிசாசு இருக்குதுன்னே தெரியாது. இப்போ அந்த கூனியாக இருந்த அந்த பெண்லாம் பாருங்கள், அந்த பிசாசு தான் அவங்கள அப்படி கூனியாக வச்சுருந்துச்சு இல்லையா. ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி, பலவீனத்தின் ஆவின்னு இயேசுவே சொல்கிறார். அப்போ ஏசப்பா அந்த அம்மாவை குணமாக்கும் போது அந்த பிசாசு ஓடி போச்சு, அந்த அம்மாவால் நிற்க முடியுது. இப்போ ஹல்லேலூயா. அது வெளிப்பிரகாரமாக ஒன்றும் அலைக்கழிக்கலை, அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை. ஆனால் இந்த பிசாசு இந்த அலைக்கலைக்கு வெளிப்படையாக நிறைய ஆக்ஷன் டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் காமிக்கிற ஒரு பிசாசு வகையாக இருக்கிறது, அலைக்கழிக்கக்கூடிய ஒரு பிசாசு வகையாக இருக்குது. அதுவும் பாருங்கள், நுரைத்தள்ளு தான் அந்த பிசாசு. அந்த பையனை தாக்கும்போது வாயில் நுரைத்தள்ளுது, பல்ல கடிக்கிறது, சோர்ந்து போகிறான், ரைட். சில சமயம் பார்த்திங்கன்னா வேதத்தில் போட்டிருக்கு பாருங்கள், தீயில் கொண்டு போய் தள்ளுமா, தண்ணியில் கொண்டு போய் தள்ளுமா. அந்த பையனை அழிக்க பார்த்துருக்குது பலமுறை. கர்த்தர் கிருபையாக இறக்கம் வச்சு அந்த பிள்ளையை காப்பாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பிசாசு எப்படிப்பட்ட பிசாசு? இந்த வெளிப்பிரகாரமாக நிறையா ஆக்டிங் பண்ணக்கூடிய பிசாசு, நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய, ரைட். மக்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய விதத்தில் அந்த ஒரு மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணி, ரைட், வெளிப்பிரகாரமாக அந்த பப்பிள் மூலமாக வெளிப்பட்டு, ரைட்,
நொரதல்றது, அங்கிட்டு இங்கிட்டு ஆடுறது, ஓடுறது, அலக்கழிக்கிறது, அந்த ரகமான ஒரு பிசாசு. இதை பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. 19, அவர் பிரதியுத்தரமாக ஏசப்பாவுக்கு வந்து பாருங்கள், ஏசப்பா கோவப்பட்டு நீங்கள் பார்க்கலாம் பைபிளில். அவர் எப்போ தெரியுமா கோவப்படுறாரு? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏசப்பா கோவப்பட்டாருன்னு பார்க்குறப்ப ரொம்ப அதிக முறை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் திரும்ப திரும்ப அவர் ஒரு காரியத்தை குறித்து அதிகமாக கோவப்படுறாரு. என்னன்னு பார்த்தோம்னா அவ்விசுவாசம், அன்பிலீஃப், அவ்விசுவாசம். இங்கே மட்டும் இல்லை, மற்ற இடங்களையும் பாருங்கள், ஏசு இந்த அவ்விசுவாசத்தை குறித்து கொஞ்சம் அதிகமாக கோவப்படுறதை பார்க்கலாம். மற்ற எந்த காரியத்தை குறித்து அவர் கோவப்பட்டதை காட்டிலும் இந்த அவ்விசுவாசத்தை குறித்து கோவப்படுறது தான் அதிகம். நீங்கள் சுவிசேஷத்தை படிக்கும்போது நோட் பண்ணுங்கள், ரைட்? நான் இதை நோட் பண்ணி வச்சுருக்கிறேன், ரைட்? நீங்கள் வாசிக்கும்போது அதை கொஞ்சம் கவனிங்க, ரைட்? பாருங்கள், ஏசப்பா இந்த கோயிலில் வந்து ஒரு 2 தடவை ஆட்களை விரட்டி விட்றாரு, ரைட்? அது நம்ம பார்க்குறோம். அப்போ கொஞ்சம் கோவப்படுறாரு. அதே மற்ற காரியங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எதை குறித்து கர்த்தர் கோவப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா அவிசுவாசம். அவிசுவாசம் உண்மையிலே கர்த்தரை கோபப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. அதை குறித்து நம்ம கவனமாக இருக்கணும், ரைட்? ஏசப்பா பாருங்களேன் என்ன சொன்னார்னு. அப்படியா, பரவாயில்ல, சரி என்கிட்ட கொண்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. அதுக்கு என்ன சொல்கிறாரு? விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்போ திட்டுறாரு. ஹல்லேலூயா. அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அது வரைக்கும் சும்மா தான் இருக்குது. ஆனால் இயேசுவை பார்த்த உடனே பாருங்கள் அலைக்கழிக்க ஆரம்பிக்குது, ரைட்? இந்த அவுட்வர்ட் ட்ராமா, ரைட்? பார்க்குறவங்கள கலங்க பண்ணணும், பார்க்குறவங்க மனசை கொஞ்சம் குலைக்கணும், ஒரு பயத்தை உண்டாக்கணும், ஒரு விதமான சந்தேகங்களை எழுப்பணும் அப்படின்றதுக்காகவே இந்த பிசாசு வந்து பாருங்கள் செயல்படுகிறக்கூடிய ஒரு ஆவியாக இருக்குது. அது வரைக்கும் அந்த பிள்ளை அமைதியாக தான் இருக்குது. ஆனால் இயேசுவை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து இந்த நுரை தள்ளி புரண்டான். இந்த ட்ராமா தான் சீஷர்களை கலங்க பண்ணினது. அவங்க பொதுவாக பிசாசெல்லாம் விரட்டி இருக்கிறாங்க, அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க, வல்லமையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. பொதுவாக பிசாசு போயிடுச்சு, ரைட்? ஆனால் இந்த வகை பிசாசு வந்து பாருங்கள் இந்த வெளிப்புறமாக நிறைய ட்ராமா பண்ணக்கூடிய ஒரு பிசாசாக இருக்கிறது, ரைட்? அலைக்கழிக்கக்கூடிய இந்த நோரை தள்ளி அப்படி கையெல்லாம் இழுத்துக்கிட்டு காலெல்லாம் இழுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு அவுட்வர்ட் டெமான்ஸ்ட்ரேஷன், இங்கே போய் அங்கே தள்ளி, ரைட்? ஏசிட்டு அந்த பிசாசு அதே டெக்னிக்கை ட்ரை பண்ணுது பாருங்களேன், ரைட்? இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பேதுரு கடலில் நடந்தார் இல்லையா? ஏசப்பா கடலில் நடந்து வரதை பார்த்துட்டு ஏசப்பா வந்து பேதுரு வந்து ஏசப்பாட்ட கேட்குறாரு, கர்த்தாவே நீர் என்றால் வா என்று எனக்கு ஒரு கட்டளை கொடும், நானும் தண்ணியில் நடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏசப்பாவும் வான்னு சொல்கிறாரு. பேதுரு இறங்கி வர்றார், ரைட்? கடலில் நடந்து போகிறாரு பேதுரு. ஏசப்பா கிட்ட போயிட்டார். போகும்போது ஏன் பேதுருக்கு பிரச்சனை உண்டாச்சு? தண்ணியில் நடக்கிறதுக்கு அவருக்கு விசுவாசம் இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்கிறார் ஆக்சுவலாக. ஏன் அப்போ அவர் வந்து கீழே முங்க ஆரம்பித்தார்? ஏன்னா அந்த காற்றுடைய சீற்றத்தை பார்க்குறாரு, அந்த புயலோட சீற்றத்தை பார்க்குறாரு, அப்படி சீறி வர்றதை பார்க்குறாரு, அலைகள் எழும்புறதை பார்க்குறாரு. அதை பார்த்து அந்த அவுட்வர்டு டெமான்ஸ்ட்ரேஷன் இல்லை, ரைட்? அந்த வெளிப்புறமான அந்த சீற்றம், அந்த கடல் பொங்குறது, காற்று பலம் அடிக்கிறது, அதெல்லாம் பார்த்த உடனே அவருக்குள்ளே ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை நிமித்தம் மூங்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அதே ப்ராப்ளம் தான் இங்கேயும். இவங்க விரட்டுறாங்க, பொதுவாக பிசாசெல்லாம் விரட்டுறாங்க, பிசாசும் போயிடுது. ஆனால் இந்த இடத்துல இந்த வெளிப்புறமான இந்த ட்ராமாவெல்லாம் பார்த்துட்டு, அதோடைய செயல்பாடுகள்லாம் பார்த்துட்டு, நொர தள்ளுறது, கால் இழுக்கிறது, கை இழுக்கிறது, கண்ணி இப்படி போகிறது, அந்த பையன் இங்கிட்ட அங்கிட்ட அலக்கழிக்கப்படுறது, அதெல்லாம் பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து இருதயத்தில் ஒரு சந்தேகம் வந்துடுது, ரைட்? அந்த சந்தேகத்தை நிமித்தம், அந்த அவ்விசுவாசத்தை நிமித்தம் தான் அவங்களால பிசாசை விரட்டி விட முடியல.
ஆனால் ஏசப்பா பாருங்கள், அதே ஏசப்பாவும் பேதுரு நடந்த அதே கடலில் தானே இருந்தார். அவர் என்ன வேறு ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் அமைதியான கடலையாக நடந்து வந்தார்? ஏசப்பா நடந்து வரும்போதும் காற்று அடிக்க தான் செஞ்சிச்சு, புயல் அடிக்க தான் செஞ்சிச்சு, சீரத்தான் செஞ்சிச்சு, அலைகள் எலும்பத்தான் செஞ்சிச்சு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இயேசு விசுவாசத்தோடு அப்படி கம்பீரமாக அப்படி கடலில் நடந்து வர்றார். அல்லேலூயா. இயேசுவை அந்த அவிசுவாசத்தின் முயற்சியில் எதுவுமே அவரை தொடலை, அவரை பாதிக்கலை. இங்கேயும் பாருங்கள், இயேசுவை அந்த அவிசுவாசம் பாதிக்கவில்லை. அவரும் பார்க்குறாரு, நொற தள்ளுது, கால் கை அங்கிட்டு இங்கிட்டு இழுக்குது, அந்த பையன் அலக்கழிக்கப்படுறான். ஏசப்பாவும் அதை பார்க்குறாரு. அல்லேலூயா. புரியுதா? இங்கே அந்த வசனம் சொல்லுது பாருங்கள், அந்த ஆவி அவனை அலைக்கழித்து அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தாப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படி அது அநேக நேரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு. இது வரைக்கும் ஓகே. இப்போ இவரும் பாருங்கள், இந்த தாப்பனும் பாருங்கள். சரி, இப்போ சீஷர்களை பார்த்தோம். இந்த தாப்பனும் ஒன்றும் பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. இந்த தாப்பனும் பாருங்கள், மற்ற இயேசுவிடத்தில் வந்த மற்ற ஜனங்களைப் போல விசுவாசத்தோடு வரல. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயில் அந்த அம்மாலாம் பார்த்திங்கன்னா விசுவாசத்தோடு வந்து வியாதிக்கு தேவையான அந்த சுகத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க பேசாமல். அந்த 2 குருடர்கள் ஏசப்பாட வந்து கேட்குறாரு, ஏசப்பாவே கேட்குறாரு, நான் இதை உங்களுக்கு செய்யக்கூடும் என்று விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவங்களும் ஆம் என்ற அப்படின்னு சொல்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்க, கண் பார்வை அடைகிறாங்க இல்லையா. ஏசப்பா அவங்களுக்கு பார்வை உடனே கொடுக்குறாரு. நீங்கள் அந்த 100க்கு அதிபதியும் பார்க்குறோம், அவங்க சொல்கிறான் பாருங்கள், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் அவன் சொஸ்தம் அடைவான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏசப்பாவும் அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி குணப்படுத்துகிறாரு. அல்லேலூயா. ஆனால் இந்த ஆள் அப்படி வரல. இவர் சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால், கேள்விக்குறி வருது இல்லையா இங்கிலீஷில். இஃப் யூ கேன் டூ எனிதிங். அது என்னது இஃப்? கர்த்தரால் செய்ய முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால், மானாலாம் கிடையாது. உம்மால் எல்லாம் செய்யக்கூடும் தான் வரணும் கர்த்தர்கிட்ட கூடுமானால் செய்யும்லாம் போகக்கூடாது. தயவு செய்து அப்படிலாம் ஜெபிக்காதீங்க. கர்த்தாவே உங்களால் ஏதாவது முடியும்னா எனக்கு ஏதாவது செய்யுங்க. கேவலமான ஜெபம் அது. இப்படி வார்த்தையெல்லாம் உங்கள் வாயை திறந்து பேசாதீங்க. புரியுதா? கர்த்தரை கனவீனம் பண்ணுகிற வார்த்தைகள் அதெல்லாம். புரியுதா? கர்த்தர்கிட்ட போகும்போது எப்படி பண்ணும்? கர்த்தாவே, நீர் சர்வ வல்லவர், நீர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், உம்மால் எல்லாம் கூடும், நீர் அற்புதங்களின் தேவன், நீர் சர்வ வல்லவர், உம்முடைய கரம் குறுகி போகவில்லை, வானத்தை திரையை போல விரித்த தேவன், உம்மால் எல்லாம் முடியும் கர்த்தாவே, நீங்கள் எனக்கு இதை செய்யுங்க. அப்படித்தான் போகணும் கர்த்தர்கிட்ட. அப்படிப்பட்ட மக்கள் தான் உடனே அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள். அல்லேலூயா. இவர் வந்து நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். ஏசாவனை நோக்கி பாருங்கள், ஏசப்பாவும் அவனை கரெக்ட் பண்ணுறாரு. அப்படியா, என்னால் முடியும் நான் உனக்கு ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு சொல்லலை. ஏசப்பா என்ன சொன்னார்னு பாருங்கள். ஏசாவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானா. கேள்வி வந்து என்னால் முடியுமா முடியாதான்றது கிடையவே கிடையாது. ஏசப்பா சொல்கிறார் அவன்கிட்ட. கேள்வி வந்து இயேசுவால் முடியுமா முடியாதான்றதில்லை. இன்றைக்கி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தரால் முடியுமா முடியாதான்றது கேள்வியே கிடையாது. கேள்வி என்ன? நம்மளால் விசுவாசிக்க முடியுமா? அதுதான் கேள்வி. கர்த்தர் வந்து ஆல்வேஸ் ஆல்மைட்டி. கர்த்தர் வந்து என்றைக்குமே சர்வ வல்லவர். அவருடைய வல்லமை ஒன்றும் குறையாது. அவர் ஒன்றும் ரீசார்ஜ் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம லேப்டாப்பு ஃபோனெல்லாம் ரீசார்ஜ் பண்ணுறோம். கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிட்டா பேட்ரி காலி ஆகிடுது. அதுக்கப்புறம் அதை போய் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுறோம். காலப்போக்கில் பேட்ரியோட ஸ்ட்ரென்த்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஒரு காலத்தில் பேட்ரி சுத்தமாக வேலை பண்ணாமல் காலியாகுது. கர்த்தர் ஒன்றும் பேட்ரி கிடையாது. புரியுதா? கர்த்தர் வந்து என்றைக்குமே சர்வ வல்லவர். அவருக்கு ரீசார்ஜ் தேவை கிடையாது. அவருடைய பலம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறது கிடையாது. இல்லை கொஞ்சம் காலம் அதிகம் கொஞ்சம் காலில் கம்மி அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா நாளும் ஃபுல் சார்ஜ் கர்த்தர். எல்லா நாளும் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்படிப்பட்ட தேவன் பாருங்கள், அவர்கிட்ட வந்து ப்ராப்ளமே கிடையாது.
நம்மால் அவர் எனக்கு எந்த காரியத்தை கேட்குறோமோ அந்த காரியத்தை கர்த்தரால் செய்யக்கூடும் என்று விசுவாசிக்க வேண்டும். குறிப்பாக ரைட், இவங்க எல்லாமே யெகோவா தேவனை விசுவாசிக்கிறவங்க தான், எல்லாமே யூதர்கள் இங்கே. ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து தன்னுடைய பிள்ளைய கர்த்தரால் விடுவிக்க முடியும்னு அந்த அப்பா நம்பணும். புரியுதா? ரைட், நீங்கள் எந்த காரியத்துக்காக கர்த்தர்கிட்ட போகிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தரால் உங்களுக்கு செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு வச்சுக்கோங்க, உதாரணமாக ஆபிரகாம் சாரால் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ரைட், கர்த்தரால் எனக்கு பிள்ளையை கொடுக்க முடியும்னு நீங்கள் விசுவாசிக்கணும். உங்களுக்கு பண தேவை இருக்குதுன்னா கர்த்தரால் என்னுடைய பண தேவையை சந்திக்க முடியும்னு விசுவாசிக்கணும். ரைட், இல்லை ஒரு பிசாசு பிரச்சனையிலேருந்து விடுதலை அப்படின்னா கர்த்தரால் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் அப்படின்னு விசுவாசிக்கணும். குறிப்பாக அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் பாயிண்ட். அதை தான் ஏசப்பா சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். யாருக்கு எல்லாம் கூடும்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எந்த மனுஷன் கர்த்தர் எனக்கு எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு நம்புகிறானோ, எந்த மனுஷன் கர்த்தர் எனக்கு இதை செய்வாருன்னு நம்புகிறானோ அந்த மனுஷனுக்கு எல்லாம் கூடும். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்ம என்றைக்குமே கர்த்தரோடு அலைன் பண்ணிக்கணும் நம்மளை. கர்த்தர் நம்ம விசுவாசிக்கணும், அந்த குறிப்பான காரியத்துக்காக நம்ம விசுவாசிக்கணும்னு சொன்னார்னா அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தரால் இதை எனக்கு செய்ய முடியும்னு விசுவாசிக்கணும். ஏன்னா கர்த்தரே சொல்கிறார், விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் கூடும்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா ஒரு சில கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தரால் இதை எனக்கு செய்ய முடியும்னு நம்ப மாட்டாங்க. நான் சபைக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க, நான் பாட்டு பாடுறேன்னு சொல்லுவாங்க, நான் பைபிள் வாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. சரி பிரதர், அதெல்லாம் நல்லது தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதெல்லாம் செய்யுங்க, நல்லா செய்யுங்க. ஆனால் கர்த்தர் இந்த பிரச்சனையை உங்களுக்கு தீர்ப்பாருன்னு நம்புறீங்களா? அவரால் முடியும் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டால் அப்போ தான் அமைதியாகிடுவாங்க. ஏன்? அந்த குறிப்பான காரியத்தில் அவங்க கர்த்தரை விசுவாசிக்க மாட்டாங்க. எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர். ரைட், அப்போ அதனால தான் அவங்களுக்கு அந்த இடத்துல விடுதலை வரமாட்டேங்குது. நம்ம குறிப்பாக கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார், வல்லமையை வெளிப்படுத்துவார், இந்த பிரச்சனையை தீர்ப்பார் நம்பணும். அதைத்தான் கர்த்தர் நம்மள்ட்ட எதிர்பார்க்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அந்த தாப்பன் உடனே மனம் திரும்புகிறாரு பாருங்க. உடனே பிள்ளையின் தாப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு கேட்டான். கர்த்தர் அவனுக்கு உதவி பண்ணுறார். அப்போது பாருங்கள், அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு 25ஆம் வசனம், அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி அவனுக்குள் போகாதே என்று உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து. மறுபடியும் பாருங்கள், ஏசப்பா இங்கே கட்டளை கொடுக்கும்போதும் சீஷர்கிட்ட என்ன ட்ராமா பண்ணுச்சோ இந்த பிசாசு, அதே ட்ராமாவை இயேசு முன்னாடியும் பண்ணுது. ரைட், சத்தம் போடுறது, ஊ ஓ எல்லாம் பண்ணுறது. ரைட், அலக்கழிக்கிறது அந்த பிள்ளைய. அதுக்கப்புறம் அவன் என்னமோ செத்து போன பையன் மாதிரி அவனை ஆக்கிட்டு போயிடுது. ரைட், அசைவில்லாமல் இருக்கிற மாதிரி. அவன் பார்க்குறதுக்கு செத்து போன மாதிரி இருக்கான், எல்லோரும் செத்து போயிட்டான்னு தான் நினைக்கிறாங்க. ரைட், அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவனை போல கிடந்தான். இங்கே மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த வெளிப்புறமான அந்த ட்ராமா, இதை பார்த்துட்டு தான் சீஷர்கள் கலங்கி போயிட்டாங்க. ஆனால் இயேசு அப்படிலாம் கலங்கலை. இயேசு என்ன பண்ணுறார்? இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார், உடனே அவன் எழுந்திருந்தான். ரைட், இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. இந்த ஃபுல் பேக்ரவுண்டு நம்மளுக்கு இருக்கணும். என்னங்க உபவாசத்தை குறித்து போதிக்கிறேன், உபவாசத்தை குறித்து ஒன்றுமே இது வரைக்கும் சொல்லலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஒரு சிலர் பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் எந்த டைரெக்ஷனில் போகிறோம்னு. ஆனால் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், என்ன உபவாசம்னு சொல்லவே இல்லையே நடுவில், இப்போ தான் வர்றோம் அந்த காரியத்துக்கு. இந்த பேக்ரவுண்டெல்லாம் தெரிஞ்சால் தான் ஏசு உபவாசத்தை குறித்து என்ன சொல்கிறாருன்றது விளங்கும். அதனால தான் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போகிறோம். ரைட், அப்போ இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார், உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் கேட்குறாங்க, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று? ஏன் இந்த கேள்வி கேட்குறாங்கன்னா, பல நேரங்கள் அவங்க வெற்றி அனுபவிச்சிருக்கிறாங்க, பல நேரத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக பிசாசை விரட்டி விட்டுருக்குறாங்க, இந்த இடத்துல ஏன் முடியலன்னு அவங்க கேட்குறாங்க. ரைட், என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள்.
அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஏன் கர்த்தர் அப்படி சொல்கிறாரு? ரைட், இந்த வகை பிசாசு என்ன பெரிய பிசாசா? ரைட், கர்த்தர் இந்த பிசாசு மேலேயும் சேர்த்து தானே அங்கே லூக்கால வல்லமையை கொடுத்தாரு, துரத்துறதுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. எல்லா பிசாசும், ஹல்லேலூயா, அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட், அப்போ எல்லா பிசாசையும் துரத்துறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமும் இருக்குது, பலமும் இருக்குது. ஏன் அவங்களால் அப்புறம் துரத்தி விடாமல் போயிடுச்சு? ரைட், எதுக்காக கர்த்தர் இந்த வகை பிசாசை ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார்? ஏன் அப்படி சொன்னார்? நீங்கள் மற்ற இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஏன்னு கேட்கும்போது ஏசப்பாவே சொல்கிறாரு, உங்களுடைய அவ்விசுவாசம். ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு மத்தேயுக்கு போங்க, மத்தேயு 17 போங்க. என் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரே ஈவெண்ட்டை அநேக நேரத்தில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 பேருமே பேசியிருப்பாங்க. ஆனால் வேறு வேறு ஆங்கிள் இருந்து அவங்க பல காரியங்களை எடுத்து காமிப்பாங்க. ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா மத்தேயுல அங்கே மார்க்கில் சொல்லப்படாத ஒரு சில காரியம் இங்கே சொல்லப்படுகிறது. அப்போது இயேசு இந்த உபவாசத்தை குறித்து பேசுகிறதுக்கு முன்னாடி அங்கே வேறு சில காரியங்களை குறித்தும் பேசுகிறார். என்ன பேசினாருன்னு பார்ப்போம். 18ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம். மத்தேயு 17:18. இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து அதை துரத்துவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, சொல்லுங்கள், என் கூட சேர்ந்து வாசிங்க, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான். ரைட், அப்போ இங்கே ப்ராப்ளம் என்ன? அது பெரிய பிசாசு, ரொம்ப வல்லமையுள்ள பிசாசுன்றது கிடையாது. இவங்களுக்குள்ளே இருந்த அந்த அவ்விசுவாசம். அதனால தான் அது வெளிப்புறமாக கொஞ்சம் அந்த காற்று சீரின மாதிரி, அந்த கடல் கொந்தளிச்ச மாதிரி வெளிப்புறமாக கொஞ்சம் ட்ராமாலாம் ஓவராக போடும்போது அதை பார்த்து இவங்க கொஞ்சம் கலங்கிட்டாங்க. இவங்களுக்குள்ள அவ்விசுவாசம் வந்துருச்சு. ஒருவேளை நம்மளால் முடியாதோ அப்படின்ற மாதிரி. ஹல்லேலூயா. அப்போ அதனால தான் இவங்களால் துரத்த முடியாமல் போயிடுச்சு. அதுதான் காரணம். அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து சொல்கிறாரு, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது விசுவாசம் பியூராக இருந்துச்சுன்னா, அந்த அவ்விசுவாசம் கலக்காத விசுவாசமாக இருந்துச்சுன்னா, இத்தினோண்டு விசுவாசம் போதும், ஒரு கடுகளவு விசுவாசம் போதும் இந்த பிசாசை துரத்துறதுக்கு. அப்போ அங்கே பிரச்சனை என்ன? அவ்விசுவாசம் உள்ளே வந்துருச்சு. இவங்களுக்குள்ளே பிசாசை விரட்டுறதுக்கு விசுவாசம் இருக்குது, ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே அந்த அவ்விசுவாசம் நுழைஞ்சு வச்சு பாருங்கள். ரைட், அந்த வெளியில் அந்த ட்ராமா, சீற்றம் இதெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை முடியாதோன்னு அந்த அவ்விசுவாசம் உள்ளே நுழைஞ்சதுனால தான் இவங்களால் பண்ண முடியல. ஏசு இதை தெளிவாக சொல்லிடுறாரு. சொல்லிட்டு தான் சொல்கிறார், இந்த ஜாதி பிசாசு. எந்த ஜாதி பிசாசு? இந்த வெளிப்புறமாக அதிகமாக ட்ராமா போடுற பிசாசு இருக்கு இல்லையா, இந்த வகை பிசாசை ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றே மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஏன்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு சில காரியங்களை ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். ரைட், என்னது? இவங்களால் விரட்ட முடியாமல் போனதுக்கு காரணம் அவ்விசுவாசம். ரைட், இதை விரட்டுறதுக்கு ஏசப்பா சொல்லிட்டார், கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும், உன்னால் முடியும். அப்போ இவங்களுக்கு விசுவாசம் கம்மியாக இருக்குன்றது பிரச்சனை இல்லை, விசுவாசம் இருக்குது ஆல்ரெடி. அப்போ என்ன பிரச்சனை? உள்ளுக்குள்ளே அவ்விசுவாசத்தை நுழைய விட்டுட்டாங்க. அந்த சீற்றம், அந்த ட்ராமா, அந்த அலக்களிப்பு, அந்த வாயில் நுர தள்ளுறது, கால் இழுக்கிறது, கை இழுக்கிறது, அது போட்ட சத்தம், இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அவ்விசுவாசத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. இதுதான் காரணம். ரைட், இந்த பிசாசு மேலே இவங்களுக்கு அதிகாரம் இருந்துச்சு, ஏசப்பா கொடுத்துருக்கிறாரு. வல்லம் இருந்துச்சா? அதுவும் இருந்துச்சு, ஏசப்பா அதை கொடுத்துருக்கிறாரு. அப்போ பாயிண்ட் என்ன? அவ்விசுவாசம்தான் பாயிண்ட். அதனால தான் முடியாமல் போச்சு. அப்போ இந்த ஜபத்தினாலும் இந்த ஜபமும் விசுவாசமும் எந்த வகையில் இவங்களுக்கு உதவி செய்ய போதீங்க? அந்த அவ்விசுவாசத்தை எடுக்கிறதுக்கு தான் உதவி செய்யும். பாருங்கள், நீங்கள் ஜபிக்கும்போது உங்களால் கண்ணால் பார்க்க முடியாத தேவனை நோக்கி நீங்கள் ஜபிக்கிறீங்க. அந்த கண்ணால் பார்க்க முடியாத தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்க இல்லையா? அப்போ இந்த ஜெபன்றது பாருங்கள், ஒரு விசுவாசத்துடைய பயிற்சி.
ரைட். நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்க, மோசமான சூழ்நிலையாக இருக்குது, பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அதன் மத்தியில் இந்த பிரச்சனைகளை பார்க்க முடியாத தேவன், நம்முடைய கண்களால் பார்க்க முடியாத அந்த தேவன் நாம் ஜபத்தை கேட்டு என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைகளை தீர்ப்பார் அப்படின்னு நம்புகிறோம் இல்லையா? அல்லேலூயா. அது ஒன்று செய்கிறோம். ரெண்டாவது, உபவாசம் பாருங்கள் என்ன பண்ணுது, இந்த மாம்சத்தை ஒடுக்குது. இந்த அவிசுவாசம் நம்முடைய இந்த ஐம்புலங்கள் வழியாக தான் வரும். பேதுரு ஏன் அவிசுவாசத்தினால மூழ்க ஆரம்பித்தார்? சந்தேகத்தினால. ரைட். அவர் காற்றை கண்ணால் பார்க்குறாரு இல்லையா? காற்று சீறி கொண்டு வருவதை பார்க்குறாரு. அந்த காற்றுடைய தாக்கத்தை தன்னுடைய சரீரத்தில் உணர்றாரு. அந்த இறைச்சலுடைய சத்தத்தை கேட்குறாரு. அந்த அலைகள் அந்த காற்று நிமித்தம் எழும்புவதை பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்து அது கேட்டு அதை உணர்ந்ததுனால தான் அவருக்குள்ள அவிசுவாசம் வந்துச்சு. புரியுதா? அல்லேலூயா. இப்போ இந்த சீஷர்களை பாருங்கள், இந்த பிசாசை விரட்டும் போது இயேசு நாமத்தில் பிசாசே போன்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்னாடிலாம் போயிருச்சு மற்ற பிசாசெல்லாம். இந்த ஜாதி பிசாசு, இந்த குறிப்பிட்ட பிசாசு போல. அதுக்கு பதிலாக அது கொஞ்சம் ட்ராமா பண்ணி காமிக்குது. இவங்க இந்த ட்ராமாவை பார்த்துட்டு நம்மளை விட்டுருவாங்களான்னு பார்க்குது. ரைட். அந்த ட்ராமா பண்ணுறோன்னே இவங்க அவிசுவாசம் ஆடிருச்சு. விசுவாசம் ஆட்டம் காண்டுருச்சு, அவிசுவாசம் உள்ளே வந்துருச்சு. அதனால தான் இவங்களால் விரட்ட முடியல. அதை இப்போ அந்த ட்ராமாவை இவங்க கண்ணால் பார்த்தாங்க, அவன் போடுற சத்தத்தை கேட்குறாங்க. ரைட். அவன் நுர தள்ளுறதை பார்க்குறாங்க, இங்கிட்ட அங்கிட்ட அலக்கழிக்கப்படுறதை பார்க்குறாங்க. ரைட். பச்சை பிள்ளை இப்படி ஆடுது, அந்த பிள்ளைக்கு என்னமோ ஆயிருமோ, நம்மளால் முடியாதோ, அந்த மாதிரி எண்ணங்கள் சந்தேகங்கள்லாம் உள்ளே வர ஆரம்பிக்குது, உணர்ச்சிகள்லாம் எழும்ப ஆரம்பிக்குது, அவிசுவாசம் உள்ள வருது. இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறதுக்கு உபவாசம் உதவி பண்ணும். உபவாசம் நம்முடைய சரீரத்தையும் அந்த ஐம்புலங்களையும் அடக்க உதவி செய்யும். நம்ம உபவாசித்து அந்த நேரத்தில் கர்த்தரை தேடும்போது ரைட், நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய ஐம்புலன்கள் சொல்வதெல்லாம் கவனிக்காமல் தேவனை நோக்கி பார்த்து தேவனுடைய வார்த்தையை கவனித்து அவரை விசுவாசித்து நம்ம ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? அந்த விதத்தில் தான் உபவாசமும் ஜெபமும் இந்த பிசாசுகளை துரத்துவதற்கு உதவி செய்கிறது. அப்போ இந்த என்ன பாயிண்ட்டு, உபவாசித்து ஜெபிப்பது அவ்விசுவாசத்தை நீக்கும், அவ்விசுவாசத்தை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்யும். ரைட். உபவாசித்து ஜெபிப்பதனால இந்த பிசாசை துரத்துறதுக்கு எக்ஸ்ட்ரா அதிகாரம், எக்ஸ்ட்ரா வல்லமை கர்த்தர் கொடுக்கல. ஆல்ரெடி வல்லமையும் அதிகாரத்தையும் ஏசப்பா கொடுத்துருந்தார். ரைட். இங்கே உபவாசித்து ஜெபிக்கும்போது என்ன நடக்குது, அந்த அவ்விசுவாசம் நீக்கப்படுகிறது. சொல்லுங்கள், அவ்விசுவாசம் நீக்கப்படுகிறது. ரைட். கர்த்தரை நோக்கி பார்த்து வைராக்கியமாக நின்று விசுவாசித்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த திராணி உண்டாகுது. அதன் மூலமாக தான் ஏசப்பா சொல்கிறாரு இந்த பிசாசை விரட்ட முடியும். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்டீரியராக வெளிப்படையாக ரொம்ப ட்ராமாலாம் போடும்போது, சத்தம் போட்டு அலக்கழிக்கும்போது, இதெல்லாம் பார்க்கும்போது ரைட், மனசு ஆடாமல் பதறாமல் ரைட், அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும்னா அதை நம்ம கட்டுப்படுத்தி பழக்கியிருக்கணும். ரைட். உபவாசித்து ஜெபித்து பழகிருக்கணும். கர்த்தர் ஒன்று இந்த மாதிரி ஜாதி பிசாசுன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா உடனே போய் உபவாசம் இருந்து ரைட் நீங்கள் பண்ணால் தான் விரட்ட முடியும்னு அப்படி சொல்லலை. நீங்கள் ரெகுலராக உபவாசித்து ஜெபித்து பழகுனீங்கன்னா எந்த நேரத்தில் இந்த மாதிரி என்ன பிசாசை பார்த்தாலும் உங்களால் விரட்ட முடியும். ஏன்னா உங்களுக்கு அதிகாரம் ஆல்ரெடி இருக்குது, வல்லமை ஆல்ரெடி இருக்குது, விசுவாசம் இருக்குது. அவ்விசுவாசம் இல்லை, அவ்விசுவாசத்தின் மீது உங்களுக்கு வெற்றி இருக்குது. அவ்விசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் உங்களால் பிசாசை விரட்ட முடியும். அதான் பாயிண்ட். புரியுதா? பாருங்கள், இயேசுடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். ரைட். அந்த நாமத்தை சொன்னால் குட்டி பிசாசாக இருந்தாலும் சரி, லூசிஃபராகவே இருந்தாலும் சரி, எல்லாரும் முழங்கால் போடணும், எல்லாரும் இயேசு தான் கர்த்தர்னு சொல்லணும். ரைட். அதுக்கு எக்ஸப்ஷனே கிடையாது. அதனால் இயேசுடைய நாமம் இருந்தும் வல்லமை இருந்தும் அதிகாரம் இருந்தும் நம்மளால் இதை துரத்த முடியாதுன்னெலாம் கிடையாது. ரைட். அந்த அவ்விசுவாசம் கையாளப்பட வேண்டும். அந்த அவ்விசுவாசத்தை மேற்கொள்வதற்கு ஜெபமும் உபவாசமும் நமக்கு உதவி செய்து அதன் மூலமாக நாம் இந்த ரக பிசாசுகளையும் சரி, இல்லை இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ரைட். ஒரு சில பிரச்சனைகள்லாம் பாருங்கள் அமைதியாக இருக்கும், ஒரு சில பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா சீரும் இல்லையா? அந்த மாதிரி சீற்றமுள்ள பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கும் உபவாச ஜெபம் உங்களுக்கு உதவி செய்யும். ஏன்? உபவாச ஜெபம்
அந்த அவ்விசுவாசத்தை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. அவ்விசுவாசத்தை தோற்கடிக்க நமக்கு உதவி செய்கிறது. அதன் மூலமாக நம்ம விசுவாசித்து ஜெபித்து பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. இதோட இதோட சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஏசியா 58 இருக்குது. அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்றைக்கி இங்கே நிப்பாட்டிக்கலாம். இந்த மெசேஜை நீங்கள் கேட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரங்களை அனுப்பிச்சு வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெசேஜ் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து இந்த நம்ம மெசேஜஸ்லாம் ரெகுலராக அப்போ பப்ளிஷ் ஆகும். ஹல்லேலூயா. மற்றவங்களை போய் சேரவும் அது உதவி செய்யும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.